கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்தில் பார்த்தது நசரேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நசரேய விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தர் மோசையும் ஆரோனையும் இஸ்ரேல் புத்திரரை எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். என்னது 2 இஸ்ரேல் புத்திரர் சொல்ல வேண்டியது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளை எடுப்ப கடவர் என்பதை, இந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு கூறக்க சொல்றார். அப்படின்னு நீ சொல்லும்போது நான் அவர்களை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதை நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். இதைத்தான் இப்பொழுது என்ன செய்றாங்க, ஒவ்வொரு சபையில் உள்ள ஊழியர்கள் என்ன செய்றாங்க, ஜனங்களை சொல்லி ஆசீர்வதிக்காங்க. ஊழியர்கள் மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கூற வேண்டிய ஆசீர்வாதம் இது. அடுத்தபடியாக இந்த தினத்தில் 7வது அதிகாரம் இப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எப்படி என்ன பொருட்கள் செய்யணும், என்ன பொருட்கள் இதெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது அவங்க எகிப்திலேருந்து கானானுக்கு வரும்போது தூக்கி சுமக்க வேண்டிய பொருட்கள் யார் யார் லேவியர்கள் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாக பிரதிஷ்டையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு லேவியருடைய பிள்ளைகள் 3 பேர், கெர்ஷோம், கோகாத், மெராரி 3 பேர். அதில் கோகாத் புத்திரர்கள் மகா பரிசுத்தமான பொருட்கள் 2 மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி பார்க்குறோம். முதல் பரிசுத்த ஸ்தலத்தில் டேபிளில் 2 அடுக்காக 6 அப்பங்கள் செஞ்சு வைக்கணும். அந்த அப்பங்கள் அடுத்த நாள் செஞ்சு வைக்கும்போது அது ஆசாரியர்கள் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் டேபிள், அதுக்கு மேலே உடன்படிக்கை பெட்டி, அது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது மன்னாவனால் போஷித்ததுனால அந்த ஒரு கலசத்தில் மண்ணா எடுத்து சாட்சியாக வைக்க சொல்லியிருந்தாலும் அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்தபடியாக கர்த்தர் சீனாய் மலையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்ததான 10 கட்டளைகள். அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வரும்போது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் கையில் மாட்டிக்கிடுச்சு. அப்போ அவங்களுக்கு கர்த்தர் வாதையை கொடுத்தாரு. வாதையை கொடுக்கும்போது அவங்க பொன்னால் செய்த சுண்டலிகள் இதெல்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க. இதுதான் என்னது, உடன்படிக்கை பெட்டிகள் இருக்குது. இந்த பெட்டிகளில் இருக்கிறத 2 கேருபீன்கள் வைத்து என்ன செய்கிறோம், மூடி மறைக்கப்பட்டிருக்கோம். அந்த கேருபீன்கள் நடுவில் நின்று தான் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று பேசுவார். அது மோசே கேட்டு ஜனங்களுக்கு சொல்வார். இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்திற்குடைய அர்த்தம். அந்த பெட்டிகளை எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், மோசே கர்த்தர்ட்ட சொன்னதை இப்போ நம்ம இதெல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். இப்போ அந்த இதில் தான் இப்போ பிரபுக்கள் என்ன செய்யணும், காணிக்கைகளை செலுத்தணும். எதற்காக காணிக்கைகளை செலுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு இடத்துல பாளையம் இறங்கியிருக்காங்க. மேகஸ்தம்பம் எலும்பி நிற்கும் போது என்ன செய்வாங்க, அவங்க கிளம்புவாங்க. எழுப்பி போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, சில ஜனங்கள் ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துலேருந்து புறப்பட்டு போவாங்க. இன்னொரு இடத்துல மேகஸ்தம்பம் எங்கே நிற்குதோ அங்கே என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் அவரவர் கூடாரத்தை போட்டு என்ன செய்கிற உட்காந்துருப்பாங்க. நடுவில் ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடம் லேவியர்கள் சுமந்து கொண்டு போகிறாங்க. இது ஆரோனுடைய பிள்ளைகளும் தான் என்ன செய்வாங்க, அந்த இதெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கொண்டு போகும்போது இவங்க தான் எடுத்து லேவி புத்திரர்கள் கையில் கொடுப்பாங்க. அதில் கோகாத் புத்திரர்கள் மகா பரிசுத்தமானது கேருபீன், இந்த உடன்படிக்கை பெட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் சுமக்கிறது கோகாத் புத்திரது அவங்க தோல் மேலே தான் வச்சு சுமக்கணும். மற்றதுக்கு மெராரி புத்திரர், கெர்ஷோம் புத்திரருக்குள்ளது முதலாம் இதில் உள்ளதை வண்டியில் வச்சு சுமக்கணும். ஏன்னா அது தோளில் வச்சு சுமந்து கொண்டு போக முடியாது, நிறையா இருக்கிறதுனால. அந்த பரிசுத்தமானது உடன்படிக்கப்பட்டு இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சு தோளில் தான் சுமந்து கொண்டு போகணும். அதை தான் இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த மகா பரிசுத்தலத்தில் உள்ள மற்ற இது திரைச்சலை அது இதுன்னு எல்லாமே கொண்டு போனல, நிறைய வெண்கலத்தினால் செய்யப்பட்டதை பார்த்தோம். நம்ம அது செஞ்சு சித்தி மரத்தினால் செய்து தங்க மூலம் பசப்பட்ட பெட்டிகள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்லாம். டேபிள், குத்து விளக்கு இதெல்லாம் பார்த்தோம். எல்லாமே சுமக்கிறதுக்கு அந்த இது என்ன செஞ்சு தோல் வச்சு சுமந்து கொண்டு போக முடியாது. அதனால் அதுக்கு வண்டி வேணும்.
வண்டி வேணும், அடுத்ததுல வந்து வண்டி எடுத்துகிட்டு போக மாடு வேணும். அதனால் இதை கர்த்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மோசேட்ட சொல்கிறாரு, வந்து இப்போ வாசஸ்தலம் வந்து ஸ்தாபனப்பட்ட பிறகு இதுக்கெல்லாம் எப்படி கொண்டு போகணும்? அவங்க வந்து தோலை சுமந்து கொண்டு போக முடியாது. அதுக்கு வண்டி வேணும். இந்த வண்டி வந்து யார் மூலமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேட்ட வாசஸ்தலத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணியாச்சு. இனி அந்த எல்லா பனிமூட்டுகள், அந்த பலிபிடங்கள் மற்றும் எல்லா பனிமுட்டுகள், அபிஷேகம் பண்ணது, பரிசுத்தப்படுத்தினது, இதெல்லாம் என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ அந்த நாளில் என்ன செய்யணும்? இதெல்லாம் சுமக்கணும். சுமக்கும்போது இப்போ கோத்திர பிரபுக்கள் எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்? மொத்தம் 12 கோத்திரம் பார்த்துருக்குறோம். ரூபன், சிபியோன், லேவி, இசக்கார், தான், நப்தலி, ஆசர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 12 பேர். யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், 12 கோத்திரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த லேவி கோத்திரத்தில் தான் நம்ம யார் மோசே, ஆரோன்லாம் பிறந்து வந்ததை நம்ம சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 12 கோத்திரங்க இருக்காங்களா, 12 கோத்திரத்தில் 12 பேர், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு பேர், அவங்க ஒரு பிரபுக்கள். அதில் வந்து பிரபுக்கள் யார், இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 12 பிரபுக்கள், 12 கோத்திரம், ஒவ்வொரு பிரபுக்களாக 12 பேர் ஆச்சு. அப்போ 1 2 12 12 இவங்க வந்து காணிக்கை செலுத்தணும். எப்படின்னா 2 பிரபுக்கள் சேர்ந்து, மொத்தம் 12 பிரபுக்கள்ல, அந்த 12 கோத்திரம் 12 பிரபுக்கள், அந்த 12 பிரபுக்களில் ரெண்டு பேர் சேர்ந்து 6 கூண்டு வண்டி செய்யணும். கூண்டு வண்டின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து என்ன செய்யுது, நல்லா ரவுண்டாக என்ன செஞ்சிடும், கூண்டு மாட்டு வண்டியில் ரவுண்டாக என்ன செஞ்சிடும், கூண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அது வந்து என்ன செய்யும், மாடு வந்து சுமக்கும். ஒரு மாடு தான் என்ன செய்யும், சுமக்கும். ஒரு சில வண்டியில் 2 மாடு சுமக்கும். அந்த வண்டி இழுத்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அந்த இதில் தான் இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ கோத்திர பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் கோத்திரங்கள் காணிக்கைகளை செலுத்த வராங்க. அதில் 2 பிரபுக்கள் சேர்ந்து ஒரு கூண்டு வண்டி செய்யணும். ஆனால் ஒரு பிரபுக்கள் ஒரு மாடு செலுத்தணும். 2 பேர் சேர்ந்து ஒரு கூண்டு வண்டி, ஒரு ஆளுக்கு ஒரு மாடு. அப்போ 12 கோத்திரத்தாரும் ஒவ்வொரு மாடாக 12 மாடு. 12 கோத்திரத்தில் 2 பேராங்கிறதுனால 6 கூண்டு வண்டி. இதெல்லாம் என்ன செய்யணும், உங்களை வந்து கர்த்தருக்கு முன்பாக, வாசஸ்தலத்துக்கு முன்பாக இவங்கெல்லாம் கொண்டு வர சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வண்டி வந்து ஆசாரிப்பு கூடார ஊழியத்திற்கு யார்கிட்ட நீ வாங்கணும்னா, லேவியர்கள் கையில் தான் வாங்கணும். மற்றவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் பரிசுத்தத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பணிவிடை செய்யப்பட்டவருக்கு அழைக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். அதனால் நீ இப்போ என்ன செய்யணும், லேவியர்களுக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்காக இந்த வண்டியும் மாடு என்ன செய்ய, நீ வாங்கு. அதை வாங்கி பிரபு கையிலேருந்து நீ வாங்கி லேவியர்கள் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. லேவியர்கள் யார், லேவியருடைய பிள்ளைகள் யார், கர்ஷோம், கோகாத், மெராரின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இவங்க கையில் என்ன செய்யணும், அந்த 12 பிரபுக்கள் கையிலேருந்து வாங்கி கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. பங்கிட்டு கொடுத்துரு, அவங்களுக்கு என்னென்ன வேலைக்கு தகுந்தாலும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதன்படியாக கர்த்தர் என்ன சொன்னபடி மோசே என்ன செய்கிறான்னா, அந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அப்படியே மாடு வண்டி எல்லாம் செய்கிறாங்க, வாங்கி அது வந்து ஆசிரியர் கையில், லேவியர் கையில் கொடுக்க சொல்லி சொல்கிறாரு. அது வந்து மொத்தம் இப்போ எத்தனை, 12 பேரா, 12ங்கும்போது 12 மாடு ஆச்சு. 2 பேராக சேர்ந்து ஒரு வண்டிங்கும்போது மொத்தம் 6 வண்டி ஆச்சு. 12 பேர் 2 பேராக சேர்ங்கும்போது 6 வண்டி ஆச்சு. அப்போ 6 வண்டி, 12 மாடு. இப்போ இதை லேவியர்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம், கோகாத் புத்திரர்கள் வந்து மாடு அவங்களுக்கு வந்து என்ன செய்ய, அவங்க தோளில் தான் சுமக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், வண்டி வேண்டாம், மாடு வேண்டாம். மற்ற கர்ஷோம் புத்திரருக்கு, மெராரி புத்திரருக்கு மாடும் வண்டியும் வேணும். அப்போ இவங்களுக்கு யார் யாருக்கு எத்தனை வண்டி எத்தனை மாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து 2 வண்டியும் 4 மாடு, ஒரு வண்டிக்கு 2 மாடு வேணும். 2 மாடு வந்து 2 மாடு தானே வண்டி இழுத்துட்டு போது பார்க்குறோம், மொத்த மாடு இழுத்துட்டு போக கஷ்டம். அதனால் என்னென்னா, ஒரு வண்டிக்கு 2 மாடு. அப்போது 2 வண்டியும் 4 மாடுகள், 2 வண்டிக்கு 4 மாடு வேணும்ல. இதை வந்து யாருக்கு, கெர்ஷோம் புத்திரர் கையில் கொடுக்கணும். கெர்ஷோம் புத்திரில் அவங்க வேலைக்கு அவங்க கொடுத்தாச்சுன்னா அவங்க பொருட்களை அடிச்சுவாங்க. அவங்க கிளம்பி பாளையம் இறங்கி இப்போ அடுத்த இடத்துக்கு போகும்போது இந்த வண்டியில் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, சுமந்து கொண்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. 2 வண்டி, 2 வண்டி, 4 மாடு கெர்ஷோம் புத்திரருக்கு கொடுக்க வேண்டியது. அடுத்தல மெராரி புத்திரருக்கு கொடுக்க வேண்டியது 4 வண்டி. 4 வண்டியும்
4 வண்டிக்கு எத்தனை மாடு வேணும்? 8 மாடு வேணும். அப்படின்னா 8 மாடு. அப்போ 4 வண்டியும் 8 மாடை என்ன செஞ்சிடணும், இதை வந்து மெராரியின் புத்திரர் கையில் என்ன செய்யணும், கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து இவங்களை வழி நடத்துறது யாருன்னா ஆசாரிய நாயகி ஆரோனி குமாரர் இத்தாமார் கையில் கொடுக்கணும். இத்தாமார் தான் இவங்களை என்ன செய்வான், வழி நடத்துவான். மெராரி புத்திரரை இவங்க வழி நடத்துவான்னு சொல்லி பார்க்குறோம். கர்ஷவபுத்திரரை எலியாசார் வழி நடத்துவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படியாக என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்கும். 12 பிரபுக்கள் கையில் 6 வண்டி 12 மாடுகள் வாங்கி இப்படி என்ன செய்யணும், கர்ஷவபுத்திரருக்கு 2 மாடு 2 வண்டி 4 மாடு, மெராரி புத்திரருக்கு 4 வண்டி 8 மாடு, மொத்தம் 6 வண்டி 12 மாடு பிரித்து கொடுத்தாச்சு. கோகாத்து புத்திரருக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க தோல்ல சுமக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ பலிபடம் வந்து என்ன செய்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னபடி காணிக்கைகள் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. மோசையிட்ட கர்த்தர் சொன்னபடி மோசே சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க காணிக்கைகள் கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து யார் எந்த கோத்திரத்தில் எந்த தலைவர்கள் மூலமாக எது எது கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மொத்த டோட்டலாக நான் சொல்லிட்டேன். அடுத்தபடியாக இப்போ ஒவ்வொருவரும் எப்படி எப்படி என்னென்ன பொருட்கள் எந்தெந்த நாளில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளில் ஒவ்வொரு பிரபு 12 நாள் குறிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்களும் அவங்க குறிச்சிருக்கிற அந்த பிரபுக்கள் வந்து ஒவ்வொரு நாட்களும் இப்போ சொன்ன பொருட்கள்லாம் என்ன செய்யணும், கொண்டு வரணும். நம்மளால பார்த்தோம்ல, மாடு வண்டி இன்னும் என்ன பொருட்கள் அவங்க காணிக்கையாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் வந்து முதல் நாள் காணிக்கை கொண்டு வந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா, கர்த்தர் காணிக்கை செலுத்தினவங்க யூதா கோத்திரத்தில். நம்ம 12 கோத்திரம் பார்த்தோம்ல, அது வந்து யூதா கோத்திரம் தான் எதுவுமே முதல்ல ரூபன் சிமியோன் லேவி இசக்கார். அந்த 4வது கோத்திரம் வந்து யூதா வரும். ரூபன் சிமியோன் லேவி ரூபன் அந்த 4வது கோத்திரம் வந்து யூதா வருதுல்ல, அந்த யூதா வந்து என்னச்சுன்னா யூதா கோத்திரத்தில் வந்து அமிதாவின் குமாரன் நகசோன் தான் இந்த யூதா கோத்திரத்தை என்ன செய்யணும், வழி நடத்தணும். அந்த நகசோன் வந்து என்ன செய்யணும், இவன் வந்து என்ன செய்யணும், ஒரு மாடு கொண்டு வரணும். அடுத்தபடியாக 2 பேர் சேர்ந்து தான் 4 மாடு சொல்லியிருக்கோம். இந்த கோத்திரத்துலையும் அடுத்த கோத்திரத்தில் 2 பேர் சேர்ந்து. அதுலேருந்து இப்போ யூதா கோத்திரத்துக்கு தலைவன் யார், நகசோன். அமிதாவின் குமாரன் நகசோன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அந்த நகசோன் என்ன பொருட்கள் காணிக்கை கர்த்தர் கொண்டு வரான் அப்படின்னா, போஜன பலி. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், போஜன பலி, சர்வாங்க தகன பலி, பான பலி, அடுத்தபடியாக சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இப்படி பலிகள் கர்த்தருக்கு செலுத்தணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே யாத்திராகம் லேவியராகத்தில் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த பலிகளை வந்து அவங்க என்ன காணிக்கையெல்லாம் கொண்டு வரணும்னா, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு. போஜன பலினால எண்ணெயில் மாவு தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாவு வந்து எண்ணெயில் பிசைஞ்சது, அதிரசம், அடை, இதெல்லாம் நம்ம தெளிவாக முன்னால் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த போஜன பலியாக நினச்சனும் அன்னைக்கு காணித்திற்கு காணிக்கையாக அரசன் கொண்டு வரைய காணிக்கை என்ன அப்படின்னா, எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் இருந்ததும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளம். 130 சேக்கல் நிறையுள்ளதான ஒரு வெள்ளித்தாளமும், அதில் 70 சேக்கல் நிறையுள்ளதான ஒரு வெள்ளிக்கிழம் ஆகிய இவ்விரண்டும். 130 சேக்கல் நிறையுள்ள வெள்ளித்தாளம், 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழம் ஆகிய இவ்விரண்டும். அடுத்தல தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொண்ணுனால் செய்த ஒரு தூப கரண்டி. அடுத்தல சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையாக ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடாக்கள், 5 வெள்ளாட்டுக்கடாக்கள், ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகள். இது வந்து இவ்வளவும் யார் கொண்டு வரணும், யூதா கோத்திரத்தில் அமினதாபின் குமாரனாகிய நகசோன் என்ன செய்யணும், முதலாவது நாள் காணிக்கை அடிச்சு கொண்டு வரணும். அடுத்தபடியாக 2ஆம் நாளில் எந்த பிரபு கொண்டு வரணும் அப்படின்னா, இசக்கார் பிரபுவில் அவனுடைய குமாரன் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனியேல் என்ன செய்யணும், காணிக்கை கொண்டு வரணும். முதல் நாள் நகசோன் கொண்டு வரான், இவ்வளோ காணிக்கை என்ன காணிக்கைலாம் கொண்டு வரேன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நெதனியேல் காணிக்கை கொண்டு வரான். இவனும் அதே போல தான் போஜன பலியாக என்ன செய்யணும், எண்ணெயில் பிசைந்த வெள்ளிய மாவு, பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி 130 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளித்தாளம், அடுத்தால 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலம்,
அடுத்தது தூபம் வரைக்கும் இருந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னால் செய்த ஒரு தூபக்கரண்டி, சர்வாங்க தகன பலியாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இது வந்து சூவாவின் குமாரன் நேதேலின் காணிக்கை. இது வந்து 2ஆம் நாள் செலுத்துகிறான். அடுத்தபடி 3ஆம் நாள் யார் காணிக்கை செலுத்துகிறா அப்படின்னா, ஏலோனின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரன் பிரபு செபுலோன் புத்திரன் பிரபு காணிக்கை செலுத்துகிறாங்க 3ஆம் நாள். ஆனால் இவங்க வந்து 12 கோத்திரத்தில் 12 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறோம். 12 தலைவரும் ஒரே காணிக்கை தான் செலுத்துகிறாங்க, முன்போல தான் செலுத்தணும். அதனால் இது 12 பேரும் செலுத்த வேண்டிய காணிக்கை எல்லாமே தான். இது போஜன பலியாக எண்ணெயில் பிசைந்த வெள்ளிய மாவு 130 சேக்கல், அடுத்தல ஒரு வெள்ளி சேக்கல் இருந்த 70 சேக்கல் நிறையில் ஒரு வெள்ளிக்கலம், 10 சேக்கல் நிறையில் பொன்னால் செய்த ஒரு தூபக்கரண்டி, சர்வாங்க தான பலியாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இது வந்து எலியாவிட காணிக்கை. இப்போ 3வது பேர் பார்த்துட்டோம். நெதனியேல் முதலாவது வந்து நகசோன் செலுத்துகிறான், 2வது வந்து நெதனியேல் கொண்டு வரான், 3ஆம் நாள் வந்து எலியாப் கொண்டு வரான். 4ஆம் நாளில் ரூபன் புத்திரன் பிரபு என்ன செய்கிறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க. ரூபன் புத்திரர் யாருன்னா எலிசூர் வந்து 4ஆம் நாள் என்ன செய்கிறான், காணிக்கை கொண்டுறான். அவனும் அதே போல தான் 130 சேக்கல் நிறையுள்ள வெள்ளிக்கலம், 70 சேக்கல் நிறையுள்ள வெள்ளிக்கலம், தூபக்கரஞ்ச 10 சேக்கல் நிறைய செய்த ஒரு தூபக்கரண்டி, ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான இது பாவன வர்ண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 5 மாடுகள், 5 ஆட்டுக்கடாக்கள், 5 வெள்ளாட்டுக்கடாக்கள், ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. இது வந்து சிமியோன் என்ன செய்கிறான், ரூபன் புத்திர கோத்திரத்தில் சிமியோன் கொண்டு வரான். அடுத்தபடி 5ஆம் நாளில் வந்து செலிமியல் என்னும் சிமியோன் புத்திரர் வந்து காணிக்கை செய்தான். செலிமியல் என்னும் சிமியோன் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, காணிக்கை கொண்டுறாங்களா. அவங்களும் அதே போல தான் போஜன வழியாக 130 சேக்கல் நிறையுள்ள வெள்ளித்தாளம், 70 சேக்கல் நிறையுள்ள வெள்ளிக்கலம், 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னால் செய்த ஒரு தூபக்கரண்டி, அடுத்த சமாதான பலியாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, பாவரண பலியாக வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இது வந்து செலிமியலின் குமாரனுடைய காணிக்கை. அடுத்தது 6ஆம் நாள் வந்து யார் கொண்டு வரா அப்படின்னா, தெகுவேலின் குமாராக எலியாசாப். இது வந்து காத்புத்திர கோத்திரத்தில் எலியாசாப் காணிக்கை செலுத்துகிறான். அவங்களும் அதே போல் தான் 130 சேக்கல் நிறை வெள்ளி, 70 சேக்கல் வெள்ளிகளும், தூபரக்கரந்து 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னால் செய்த ஒரு தூபகரண்டி, சர்வாந்தான பிள்ளையாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஆட்டுக்கடா, பாவன வர்ண பிள்ளையாக ஒரு ஆட்டுக்கடா, சமாதான பிள்ளையாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இது வந்து எலியாசாப் என்ன செய்கிறான், கொண்டுட்டு வரான் கோத்திரத்துலேருந்து. அடுத்தபடி 7ஆம் நாளில் வந்து எப்ராஹிம் கோத்திரத்தில் எலிசமா என்பவரை என்ன செய்கிறான், காணிக்க கொண்டு வரான். அவனும் அதே போல தான் 130 சேக்கல் நிறையுள்ள வெள்ளிகளும், 70 சேக்கல் நிறையுள்ள வெள்ளிகளும், இதில் என்ன செய்கிறாங்க, தூபக்கரண்டு 10 சேக்கல் நிறையுள்ள ஒரு பொன்னால் செய்த தூபக்கரண்டி, ஒரு காளை, சர்வாந்தான பலியாக ஒரு காளை, ஒரு ஆட்டுக்குட்டி, பாவன பலியாக வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்குட்டி. இப்படி வந்து இவன் வந்து என்ன செய்கிறாங்க, 7ஆவது நாளில் எப்ராஹிம் கோத்திரத்தில் வந்து கொண்டு வராங்க. அடுத்தபடியாக 8ஆம் நாளில் வந்து மனாசே கோத்திரத்தில் கமாலியல் என்ன செய்கிறான், காணிக்க கொண்டு வரான். அதே போல தான் போஜன பலி, சமாதான பலி, சர்வாங்கதன பலி, போஜன பலியாக 130 சேக்கல், 70 சேக்கல், ஒரு ஆடு, வெள்ளாட்டுக்கடை அப்படின்னு சொல்லி 12 பேர். அடுத்தல 10ஆம் நாளில் யார் காணிக்க செலுத்துறான்னா, தான் புத்திரன் பிரபு இல்லை ஐயேசர் என்ன செய்கிறான், காணிக்க செலுத்துகிறான். அவனும் அதே போல் தான் 130 சேக்கல் நிறைய வெள்ளித்தாளம், 70 சேக்கல் வெள்ளிகளம், தூபக்கந்த 10 சேக்கல் வெள்ளி தூபக்கரண்டி, சர்வாந்தன ஒரு காளை, ஆட்டுக்கடா, ஒரு விதமான ஆட்டுக்குட்டி, பாவன விளையாட்டுக்கடா, சமாதான பிள்ளையாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 விளையாட்டுக்கடா அப்படின்னு சொல்லி இவங்களும் செலுத்துகிறாங்க. அதெல்லாம் 11ஆம் நாளிலும் அது 11ஆம் நாளில் யார் செலுத்துகிறா அப்படின்னா, ஆசேர் புத்திரர்களில் பரகியல் என்ன செய்கிறான், காணிக்க செலுத்துகிறான். அவனும் அதே போல் 130 சேக்கல் ஒரு இது இருந்தால் ஒரே வசனம் தான். அந்த அதிகாரம் ஃபுல்லாக 12 பேரும் கரெக்டாக ஒன் போல காணிக்க செலுத்துறதுனால அந்த வசனங்கள் என்னது 12 ஒன் போல தான் அந்த வசனங்கள் என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. சமாதான பலி, போஜன பலி,
பாவனவனப்பள்ளி, சமாதானப்பள்ளி இந்த இதில் என்னென்ன மாடுகள் சேர்த்துன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல 12ஆம் கோத்திரத்து 12ஆம் நாளில் வந்து நப்தலி புத்திரனாக ஆகிரா என்ன செய்கிறான், காணிக்கை செலுத்துகிறான். அவனும் அதே போல போஜன பலியாக படைக்கிறதுக்கு வெள்ளியம்மா 130 சேக்கல் நிறைவுள்ள வெள்ளித்தாளம், 70 சேக்கல் நிறைவுள்ள வெள்ளிக்கலம், தூபம் இருக்கிற இந்த 10 சேக்கல் பொன்னால் செய்த ஒரு தூபக்கரண்டி, சர்வாங்க பலியாக ஒரு காலை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு விதன ஆட்டுக்குட்டி, பாவனவன பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக 2 மாடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இது வந்து ஐராவின் குமாரனுடைய காணிக்கை. இப்படி நம்ம என்ன செஞ்சோம், இப்போ 12 பிரபுக்கள் பார்த்தோம். 12 பிரபுக்களை யார் யார் தலைவராக இருக்கணும், யார் யார் காணிக்கை எப்படி காணிக்கை கொண்டு வர, எல்லாரும் ஒரே சேம் காணிக்கை தான் கொண்டு வராங்க. 12 நாள் கொண்டு வராங்க ஒருத்தரம். இப்போ கொண்டு வந்த பிறகு என்ன சொன்ன பலிப்படை என்ன சொன்னால் அபிஷேகம் பண்ணப்படணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பிரபுக்களால் செய்யப்பட்ட இந்த வெள்ளித்தாளங்கள் மொத்தம் 12 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளித்தாளம் கொண்டு வராங்கல்ல. மொத்தம் என்னது வெள்ளித்தாளங்கள் 12. அடுத்தல வெள்ளித்தலமும் 12, பொன் துபக்கரண்டி 12 பேர் சேர்ந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்ததெல்லாம் 12 வருது. 30 வெள்ளி சேக்கல், 130 வெள்ளி சேக்கல் பார்த்தோம்ல. 130 வெள்ளி சேக்கல் வந்து என்னது 12 பேர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அது என்னது 12. 70 வெள்ளி சேக்கல் 12. இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், மொத்தம் பெருக்கணும். மொத்தம் 12 எல்லாம் பெருக்குனா இவ்வளவு என்னது மொத்தம் 2400 சேக்கல் நிறையா இருந்துச்சான். ஒவ்வொரு களம் 130 வெள்ளி சேக்கல், 70 வெள்ளிக்கலம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பெருக்கும்போது 2400 வருது. அடுத்தல தூபார்க்கு இருந்த பொன் தூபக்கரண்டி வந்து மொத்தம் 10 சேக்கல் இருந்தது 1. அப்போ 12 பேர் செலுத்துனது தூபக்கரண்டி 12. பரிசுத்தத்தில் சேக்கல் கணக்கினுடைய 10 சேக்கல் நிறையான தூபக்கரண்டி அது வந்து மொத்தம் 120. அடுத்தபடியாக சர்வாந்தன பலியாக செலுத்துத காலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலுத்தினாங்களோ. அப்போ 12 பேர் செலுத்திருக்காங்களா. 12 ஆட்டுக்கடா 12, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி 12, போஜன பலிக்கு இதெல்லாம் என்ன செய்யணும் கொண்டு வந்திருக்காங்க. பாமரவர்ண பலியை செலுத்தப்பட்டது வெள்ளாட்டுக்கடா 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்டது மொத்தம் 24. ஏன்னா இது 2 ஆடு. அப்போ 12 2 2 24. ஆட்டுக்கடாக்கள் வந்து 60 ஒவ்வொருத்தரும் 5 செலுத்திருக்காங்க. அப்போ 12 5 60. அடுத்தல வெள்ளாட்டுக்கடா 60, 12 2 5 60. ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. அப்போ 12 பேர் சேர்ந்து 60. இப்படி மொத்தம் செலுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.